இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருமே இது வரைக்கும் பேசினது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எங்க வீட்டுக்கு எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க பையன் ஒரு பெரிய ஸ்கூல்ல 9th படிச்சுட்டு இருந்திருக்கான். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பத்தியே நான் பேசல, ஓகேவா? சின்ன சின்ன கிளாஸஸ்க்கு கூட லட்சக்கணக்கில் வாங்குற ஸ்கூல்ஸை பத்தி தான் நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த பையன் 9th வரைக்கும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கான். ஆனா அந்த பையனை வந்து 9th அப்புறமா 10th வந்து ரிசல்ட்ஸ் வரும்போது எங்களோட ரிசல்ட்ஸ் போயிடும். சோ அவங்களுக்கு 9th டிசி கொடுத்து அந்த பையனை வந்து வெளியே அனுப்புறாங்க. எதுக்கு? படிப்பு வரலன்ற ஒரு காரணத்துக்கு மட்டும் தான் அவனை வந்து வெளியே அனுப்புறாங்க. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து நிறைய பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு 9th வரைக்கும் ஒரு பையன் வந்து உங்க ஸ்கூல்ல தான் படிக்கலாம். லாக்ஸ் கணக்குல ஃபீஸஸ் வந்து பே பண்றான். அது எதுக்கு? அவனுக்கு படிப்பு வரலன்னா அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை படிக்க வைக்கிறதுக்கு தானே. அவனுக்கு எதுவுமே வரலன்னா அவன் எந்த மாதிரி ஆங்கிள் கத்து போனோ அந்த மாதிரி அவனை வந்து ட்ரெயின் பண்ணி அந்த இடத்த வந்து பாஸ் பண்ண வைக்கிறது உங்களோட வேலை தானே. அப்ப எதுக்கு அந்த ஃபீஸ்? எதுக்கு அவ்வளோ செலவு? ஒரு 3 வருஷத்துலயே என்னால முடியாது, வேற ஸ்கூல்ல சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கலாம்ல. கரெக்டா 9th வந்து அந்த பையனை வெளியே தூக்குறான். அவன் எந்த ஸ்கூல்ல சீட் கொடுப்பாங்க 10th? திருப்பி 9th தானே படிக்க வைப்பாங்க. நீங்க கேட்பீங்க, ப்ரோ படிப்பு வரலன்னா பாவம் ஸ்கூல்ல என்ன ப்ரோ பண்ணுவாங்கன்னு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டா, நான் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அந்த ஸ்கூல்ல சேம் எனக்கு 9th தான் வெளியே அமிச்சாங்க படிப்பு வரலன்னு. ஆனா என்னோட நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா என்ன மட்டும் பிளான் பண்ணி வெளியே வச்சாங்க. எனக்கு பயமே கிடையாது. நடந்தது தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸை பார்ப்பாங்க. உங்க பையனால எங்க ஸ்கூலோட ரிசல்ட் போயிடும்ட்டு என்ன 9th வெளியே அமிச்சாங்க. அப்புறம் நான் 10th போயிட்டு நபிகிரசன் ஒரு ஸ்கூல்ல, எங்க ஆவடியில் இருக்க நபிகிரசன் ஒரு ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன். அங்க பப்ளிக் எக்ஸாம்ல 500க்கு 393 ஸ்கோர் பண்ணேன். அப்ப எனக்கு எப்படி படிப்பு வந்தது? டீச்சர்ஸ் அப்படி அந்த ஸ்கூல்ல அவ்வளவு அழகா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. புரியுதா நான் சொல்றது ஏன்ட்டு? ஆனா நான் படிச்சது பெரிய ஸ்கூல் என்னோட ஏரியால. they are failed as teachers. ஒரு குழந்தைங்களை வந்து உங்களை நம்பி சேர்க்கிறானா, you have some responsibility. ஸ்டாஃப் ரூம்ல போயிட்டு அந்த பையனை பத்தி எடக்க முடக்கா சொல்றது, வெளியே பிளான் பண்ணி அனுப்புறது, இதெல்லாம் தான் எனக்கு பண்ணாங்க. என்னோட ரியல் லைஃப்ல நான் இதெல்லாம் பார்த்தேன்ப்பா. எங்க ஏரியால இன்னொரு பெரிய ஸ்கூல் இருக்கு, ஓகேவா? 2 ஸ்கூல் தான் பெரிய ஸ்கூல். அந்த ஸ்கூல் பசங்க, இப்ப நான் படிச்ச ஸ்கூல் பசங்களுக்கு இந்த ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கல. எனக்கு கிடைச்சது, நான் வேற ஸ்கூல்ல தான் படிச்சேன். நான் திருப்பி போய் அதே ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருந்தாலும் எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கும். நான் எடுத்த மார்க்குக்கு அப்ப எந்த பசங்களும் மக்கு கிடையாது. அவனுக்கான கோச்சிங் கரெக்டா இருந்ததுன்னா அவனை அட்லீஸ்ட் நீ ஜஸ்ட் பாஸ் பண்ண அளவு கூட உங்களால முடியலன்னா நீ எதுக்கு அவ்வளவு பெரிய ஸ்கூல் நீங்க நடத்துறீங்க? எதுக்கு சின்ன வயசுல இருந்து லட்சமா அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சொல்றீங்க? இதுக்கான பதில் உங்ககிட்ட இருக்கான்னு தெரியல. இங்க பேரண்ட்ஸ் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். பிரம்மாண்டமா இருக்கு, ஏசி இருக்கு, அது இருக்குதுன்ட்டு போய் ஸ்கூல்ல போய் சூஸ் பண்ணாதீங்க. எந்த ஸ்கூல்ல ஒழுங்கா கோச்சிங் இருக்கு, நல்லா படிக்கிறாங்கன்னு பார்த்து உங்க பிள்ளைங்களை போய் எடுத்துட்டு போய் விடுங்க. சில குழந்தைங்க நல்லா பேசுவாங்க, சில குழந்தைங்க நல்லா நடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல இருந்து பண்ணாங்கன்னா உங்க குழந்தைங்களை திட்டாம அவங்க கூட இருந்து அவனால என்ன முடியும், அவனால என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல அவனை 100% ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்க. பெரிய ஆளா வந்துருவான். நான்லாம் லைஃப்ல எதனா இருந்தாலும் பாக்குற ஒரு ஆளு. நான் அன்னைக்கு கூட பெருசா ஃபீல்லாம் பண்ணேன். எங்க அம்மாவும் சரியான இன்னோசென்ட்ப்பா. எனக்கும் அப்ப பெருசா எதுவுமே தெரியாது. எந்த ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபாலை பார்க்காம ஸ்கூல் விட்டு வெளியே அமைச்சு போயிருக்காங்களா? பாத்திருக்கீங்களா? அப்படியே டிசி வாங்கிட்டு நாங்கள் எங்களை பிரின்சிபாலே பார்க்க உள்ள அந்த 2 மிஸ்ஸுங்களும் சேர்ந்து என்ன இப்படி பண்ண மிஸ்ஸோட பொண்ணு என்னோட எஸ்ஆர்எம்ல 4th இயர்ல வந்து சீட் வாங்க வரும்போது அதுக்கு கிடைக்கல. நாங்கள் வந்து 4th இயர் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ தட் வாஸ் அ ஸ்வீட் ரிவெஞ்ச். நான் சொல்கிறேன், அந்த கதையை ஒரு நாள் மஜாவாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிருப்பீங்க உங்கள் லைஃப்பில். தைரியமாக போய் ஸ்கூலில் கேளுங்க. இவ்வளோ வாங்கி நீங்கள் என்னத்தை பண்ணீங்கன்னே கேளுங்க. அப்போ தான் புத்தி வரும் உங்களுக்கு.